வணக்கம். மகா சிவராத்திரி நான் எப்படிலாம் பூஜை பண்ணேன்றதை பார்க்கலாம் வாங்க. சிவனை அன்னைக்கு வழிபட்டால் ஒரு வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் கிடைக்கும். பாவங்கள் அனைத்தும் தொலைந்து முக்தி கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் 33 தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவதாக ஐதீகம். நம்ம பால், தயிர், நெய், தேன் மற்றும் பன்னீர், சந்தனம் இதனாலலாம் நான் எல்லாத்தையும் காசிலேருந்து வாங்கிட்டு வந்த லிங்கத்தை வச்சு நல்லா அழகாக அபிஷேகம் பண்ணேன். ஏற்கனவே என்கிட்ட ஒரு சின்ன லிங்கம் இருந்தது. அதையும் வச்சு 3 லிங்கம் வச்சுருக்கேன் நான். சின்னதாக குட்டியாக பிள்ளையாரும் கூடவே வச்சு இந்த 5, 6 பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்து நல்லா அழகாக அதுக்கு பொட்டு, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு அழகாக பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் செய்கிறதுனால நோய் நொடிகள் நீங்கும், ஆயுள் நீடிக்கும். மற்றும் இல்லாமல் பிறவி அதாவது கர்ம வினைகள் நீங்கி பிறவா நிலைமை எனப்படும் முக்தி நிலையும் கிடைக்கும். நம்ம எப்போவுமே சிவனுக்கு ஒரு வில்வத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணால் அவ்வளோ சந்தோஷப்படுவார்னு சொல்லுவாங்க. அதனால் வில்வம் நான் மகா வில்வமும் எனக்கு கிடச்சிது. அதையும் நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் வீடியோ ஷூட் பண்ணும்போதே அது ஜோதி மாதிரி ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ஆனால் அதான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஒரு பரவச நிலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் தெரிஞ்சது. அது விளக்கேற்றி வச்சேன் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பட் எனிவே நான் முதல்ல பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு சிவனே ஒரு ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த மாதிரி. அதுக்கடுத்து இந்த இது பார்த்திங்கனாக்கா அதில் லிங்கெல்லாம் வச்சு 5 முக விளக்கெல்லாம் வச்சு அதுக்கு பூ டெக்கரேஷன், வில்வ இலையாலேயே வச்சு அது சாமந்தி பூ எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன். எப்போதும் போல் 5 விளக்கு நமசிவாய அதுக்கு சிவனுக்கு 5 விளக்கு ஏற்றி, நெய் விளக்கு ஏற்றி அதுக்கும் நல்லா அழகாக மலர்லாம் அழகழகாக கலர் கலரான மலர்களால் அலங்காரம் பண்ணி விளக்கெலாம் ஏற்றி கோலம் போட்டு சூப்பராக அதுக்கும் மகாவில்வம், சாதாரண வில்வம்லாம் கிடச்சிது. அதெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேஷன் பண்ணேன். அதுக்கு சிறப்பான பிரசாதம் என்னென்னு பார்த்திங்கன்னா வள்ளிக்கிழங்கு, உப்பு கொழுக்கட்டை, கருப்பு கொண்டக்கடலை, தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு 4 கால பூஜைன்றதால 4 விதமான பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைத்தேன். சாமிக்கு உரிய சிவனுக்குரிய அஷ்டோத்திரமும் படித்தேன். படித்து முடிச்சுட்டு வில்வ இலைகளாலே அர்ச்சனையும் செஞ்சு முடித்தேன். மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. இந்த பிரசாதங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை அப்படியே இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை அதை அப்படியே கோயிலுக்கு புறப்பட்டு கோயிலுக்கு போய் அங்கேயும் அர்ச்சனைகள்லாம் பண்ணிவிட்டு எனக்கு போன உடனே ஃபஸ்ட்டு கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாகிடுது. அதில் ஒரு ஐயர் உடனே எடுத்துகிட்டு போயிட்டு நான் எடுத்துகிட்டு போன வில்வ இலையாலையும் அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப மனசுக்கே திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வச்சு எல்லாருக்கும் அன்னதானமும் பண்ணோம். சில பேர் நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 கிலோ சுண்டலும் 2.5 கிலோ தயிர் சாதம் இருந்தால் என்னால் முடிஞ்சது. இதை மட்டும் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான ஒரு இது இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவங்களோ இல்லைன்னா முன்னோர்கள் செய்த பாவங்களோ எல்லாம் தொலைந்து அதுக்கப்புறம் கர்ம வினைகள்லாம் நீங்கி பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் சிவபெருமான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல அருள் புரிய செய்யட்டும். நன்றி.